ஒரு நேர ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். காருக்காக கிடக்காது உரிச்சொன்று போயிட்டு என்ன அதை நின்று கயந்திர மேட்ட ஆள் தான் நின்று அதில் இரவிரவர் சிசிடிவியும் எடுத்திருக்கேன். ஏன் கணக்க வேண்டாமடாப்பா புலித்தவன் நடேசனும் வரையில்லை கொண்டே அதில் ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டிருந்து அவங்க எல்லாம் வெள்ளக்கொடியோட வந்து வெடிவெட்டி சேர்த்ததுக்கு வந்து இந்த கஜேந்திர மேலே தான் காரணம். யார் வைத்தியக்காரன் யார் டாக்டர்ன்றது பொதுமக்களுக்கு தெரியும். கஜேந்திர மேலே நிறைத்தனம் என்னடா கொண்டு எங்கே கொழுவி இருக்கிறாரா டக்ளஸ் இந்த ஏரியாவில் குருநகரில் கட்சியாக செய்கிறது. ஆனால் இப்படி செய்கிறதாலே இப்போ அரசியல் செய்யலாது. கேஸில் அள்ளின சுண்ணாம்பு கற்பாறையில் கொண்டு போய் முழுக்க தெற்கில் வித்தது முழுக்க கஜேந்திர மேலோட அப்பம் பங்காரு. இதே மத்திய மலைநாட்டில் இருக்கிற இந்திய மக்கள்ன்ற வம்சா உரிமை இல்லாமல் பண்ணினது கஜேந்திர மேட்டை. டிசிசி மீட்டிங் முடிஞ்சு வைத்தியர் டாக்டர் அர்ச்சனா வந்து கொண்டிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம். என்ன டாக்டர் நியூஸ் வந்து என்னடா இது என்ன படத்தை போட்டு அதுக்கா என்ன கரெக்டி நான் போய் அப்படி முதுகெலும்பு இருந்தாடா இப்போ ஒரு நேர ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ இது சைக்கிள் கட்சி தான் செய்தது. சைக்கிள் கட்சின்ற குருநகர் இணைப்பாளர் தான் இதை செய்தது. சிசிடிவி கேமராவும் எடுத்திருக்கிறேன். நான் அது வழக்கு போடலான்னு நான் நினைச்சேன். அதனால் என்ன சொல்லுவா இப்போ ஒரு வைத்தியசாலை ஒன்றை கொண்டே நாங்கள் மத்தியில் கொடுத்து அதோட காருக்காக கிடக்காது உரிச்சொன்று போயிட்டு என்ன அதை மினக்கட்டி இருந்தீராக பிரிண்ட் பண்ணி அதை நான் படத்தை வச்சிருந்தேன். வட்டி போட்டு நான் பாய்ப்பேன் அந்த படத்தை பிரிண்ட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். சைக்கிள் கட்சி தான் செய்தது. ஆனால் இப்படி செய்கிறதாலே இப்போ அரசியல் செய்யலாது. சனத்துக்கு அது விளங்கும் தானே. டிசிசியில் முக்கியமாக நான் நிற்கலை. எனக்கு வழக்கம் டிசி பண்ணபடியாக மாடி மாறி ஓடி போய் வந்ததில்லை. டிசியில் கண்ணேரம் நிற்கலை. பின்ன வெயில் நான் நிற்கல. முக்கியமாக அடுத்த விஷயங்கள் வந்து என்னென்றால் ஒன்று தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலையை வந்து மத்திக்கு கொண்டு போகிறன்ற முடிவை எடுத்திருக்கிறோம். அது காரணம் என்னென்றால் அங்கே வடக்கு மாகாணத்திலேயே இருக்கிற ஈவன் அன்றாபுரத்தில் கூட இல்லை வடக்கு மாகாணம் தாண்டியும் இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றது வந்து தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலை. ஸோ அதை மத்திய அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு போய் கொடுத்தா தான் இப்போ நாங்கள் தமிழீழம் அப்படி இப்படின்னு காய்ச்சி கொண்டு வந்து எல்லாத்தையும் மாநிலத்துலேயே வச்சுருக்கோம். ஒன்றுமே அபிவிருத்தி அடையாது. ஸோ அதை மத்திய கொண்டே கொடுக்கல. இப்போ கணவர் கேட்டவே அந்த யூனிட்டை மட்டும் கொண்டு போக சொல்லி தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலைன்ற ஒரு யூனிட்டை மட்டும் கேன்சர் யூனிட்டு அப்படி ஒரு வைத்தியசாலைன்ற ஒரு யூனிட்டில் மட்டும் மத்திய கொண்டு போகிறது இல்லை. இப்போ மொத்தமாக வைத்தியசாலை மன்னார் எடுத்து பார்த்தீங்கன்னா மன்னாரில் இப்போ 1200 மில்லியனுக்கு மேலே காசு அலோகேட் பண்ணப்பட்டு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து இப்போ வந்திருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வைத்தியசாலையை முழுமையாக கொண்டு போனேன். அடுத்ததாக சாவச்சேரியை நான் கொண்டு போகிறது தான் இன்றைக்கு ப்ரொப்போஸ் பண்ணினேன். தெளிப்பள வைத்தியசாலை இப்போ என்ன மாகாண சபை எலெக்ஷனும் வைக்க போகிறதில்லை, மாகாண சபை நடத்த போகிறதில்லை, ஒரு வைத்தியசாலையும் ஒழுங்காக இயங்க போகிறதும் இல்லை என்றால் அதை எப்படியாவது இயங்க பண்ணணும். அப்போ நாங்கள் ஏன்னா நாங்கள் எங்கள்ட குடும்பம் முழுக்க போகிறது இந்த சின்ன வைத்தியசாலைகள். நாங்கள் கயந்திர மேற் போன இல்லை தானே டாப்பா லங்கா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருந்து போட்டு அடுத்த ஃப்ளைட் எடுத்து பிஸ்னஸ் கிளாஸில் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு எங்கண்ட சென முழுக்க கஷ்டப்பட்ட சென முழுக்க போகிறது இந்த ஓபிடிஎலுக்கு. இப்போ ஓபிடியில் போய் பாருங்க அவ்வளோ குப்பையாகவும் அசிங்கமாகவும் இருக்கண்டு. ஸோ காசு வரணும், ஹாஸ்பிட்டல் டெவலப் ஆகணும்ட்டு அதை மத்திய கொடுக்குறத தவிர வேறு வழி இல்லை. அதை நான் ப்ரொப்போஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையும் மத்திய கொண்டு போகிறதுக்கு அடுத்த டிசி மீட்டிங்கில் இந்த தெல்லிப்பளை கொண்டு போய் முடிய அதை கொண்டு போவோம். அது முக்கியமான விடயம் இங்கே கதைக்கப்பட்டது. அதை விட வந்து என்னுடைய டிசிபி ஃபண்டில் சாவச்சேரி போட்ட 80 லட்சத்தில் 20 லட்சத்துக்கு அப்ரூவல் வந்திருக்குது. மிச்சம் 60 லட்சம் வந்து எல்லாமே ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்கலான்னு சொன்னபடியாக அந்த 60 லட்சத்தை நாவாந்துறை, சாவக்காடு, மற்றது மாதகல், மற்றது இன்னும் ஒன்று இங்கே 4 இதுக்கும் 20 லட்சப்படி இந்த மீனவர்கள் வந்து தங்களோட போட்டை இணைக்கிறதுக்குரிய அந்த சீமந்து போட்டு கொடுக்குற இடத்துக்கு வந்து அப்ரூவல் போட்டிருக்கேன். அது டிஎஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டு டிஎஸ் ஆஃபீஸில் இருந்தால் இங்கே வர வேணும். அதால் இந்த நான் ப்ரெசன்டேஷனை போட்டு நம்ம இல்லையே வரையில நான் நிற்கலை. அதால் அந்த கஷ்டப்பட்ட மீனவர்களுக்கு அதை போய் சேரும். சும்மா 5 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறாலும் பிரயோசனம் இல்லை. 20 லட்சத்தை 4 லட்சப்படி எல்லா கிரவுண்டுக்கும் கொடுத்துருக்குறேன். மிச்சம் 80 லட்சத்தை 20 லட்சப்படி 4 மீன்பிடி சமூகத்துக்கு கொடுத்துருக்குறேன். ஏன்னா அவங்க தான் கஷ்டப்பட்டு வேலை. உங்களுக்கு தெரியும் கடற்கரையில் போனால் இவ்வளோ பாசி ஒவ்வொரு மீன்பிடி சமூகம் போய் கஷ்டப்பட்டு எப்படி அவங்க கொண்டு வந்து விற்கிறாங்கன்ற நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அழுதுதான் பெறும். ஸோ அவங்களுக்கு அந்த 80 லட்சத்தை கொடுத்துருக்குறோம். நம்ம அதான் முக்கியமாக எடுக்கப்பட்டது. பட் இந்த தையிட்டி விஹார் தொடர்பாக கஜேந்திர மேற் பொன்னம்பலம் வந்து அதை குழப்பிக்கொண்டே இருந்தவர். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தையிட்டி விஹாரை வந்து இவர்கள் அதாவது வந்து அந்த இருக்க சுற்றி வர இருக்கிற என்ன ப்ராக்டிக்கல் ஆப்பன் ஒரு விகாரை ஒன்று இவங்க கட்டிட்டாங்கன்னு சொன்னால் அதை உடைக்க சொல்லி போராடுறது வாழ்க்கையில் நடக்காது. தமிழீழம் கிடச்சி தமிழீழம் ஒன்று வந்தால் பிறகு தான் எல்லாத்தையுமே உடைக்கலாம். அப்போ விகாரை கட்டுப்பட்ட விகாரை இருக்கிற காணியை சுருக்கி கொண்டு வந்து போர்டரை குறைச்சிட்டு மிச்சம் இருக்கிற காணி எவ்வளோத்தையும் விடுவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விகார காணி ஆட்டேண்டு அளந்து கண்டுபிடிக்கணுமோ அவ்வளோ பேருக்கும் காசை எடுத்து கொடுக்குறதான் ஒரு ப்ராக்டிக்கல். அவங்கள்ட்ட அந்த காசை கொடுத்தா தான் அவங்க அந்த காசை கொண்டு 4 இடத்துல காணிய வேண்டி அதாவது இப்போ இருக்கிற மதிப்பில் செய்யலாம். விகாரையை உடைக்கிறன்றது வாழ்க்கையில் நடக்காத விஷயம். அது ப்ராக்டிக்கல். ஆனால் எனக்கும் விருப்பம் எங்கள்கிட்ட தமிழ் பூர்வீக காணி என்று ஆர்ப்பாட்டம் செய்யலாம் எனக்கு விருப்பம். நான் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறேன். இதை கொண்டே நாங்கள் யார்கிட்டையாவது கொடுக்கல. அந்த
காசை வச்சுக்கொண்டு இப்போ எத்தனையோ பேர் கல்யாணம் கட்டாமல் இருப்பினும் வயசு போனாக்கள் இருப்பினும் அந்த காணி உரிமையாளர் இருப்பினும் கன பேர் செத்து போச்சினோம். ஸோ அவங்களோட பிள்ளைகளுக்காக அந்த காசை போய் சேருவோம்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் அது முக்கியமாக ஈடுபட்டது. அடுத்தது இந்த ஆசிரியர்களுடைய இடமாற்றம் தொடர்பாக கஜேந்திரகுமார் வந்து இன்றைக்கு குழப்பிக்கொண்டே இருந்தவர். அதில் 2 விஷயம் பார்க்கணும். இது வந்து இந்த 2 பக்கமும் கூறில் கத்தி மாதிரி. ஒரு பக்கம் ஆசிரியர்களோட உரிமை மறுக்கப்படுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற கஷ்டப்பட்ட பிரதேசங்கள் இருக்கிற மாணவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது. 2ஐயும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த 2ஐயும் பேலன்ஸ் பண்ணிக்கல என்னுடைய கோரிக்கையாக இருந்தது, ஒரு ட்ரேட் யூனியனை மட்டும் கூப்பிட்டு கதைக்காம எல்லா ட்ரேட் யூனியனையும் கூப்பிட்டு கதைச்சு மக்களோட சேர்ந்து அவங்களோட டீச்சர்ஸோட பிரச்சனைகளையும் கதைச்சு சனத்தின் இப்போ டீச்சர்ஸ் போக மாட்டினோம்ன்றதுக்காக ஸ்கூல்களை க்ளோஸ் பண்ணிடலாது. ஸோ நாங்கள் அதை சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தில் எல்லா ட்ரேட் யூனியனோடையும் கதைச்சு அந்த முடிவு ஆசிரியர் சேவை சங்கம், ஆசிரியர் சங்கம், இந்த எல்லா ட்ரேட் யூனியனையும் கூப்பிட்டு கதையும் கூட சொல்லியிருந்தேன். அதை விட கதைச்சு இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அரசியல் இல்லை, கையிட்டி மட்டும்தான். அதுக்கும் முடிவு காண்றதுக்கு குழப்புறாங்க, மேக்சிமம் குழப்புறாங்க. இப்போ தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது காணியை அளக்கிறதுக்கு விடுறதுக்கு. ஆனால் காணியை அளக்க விடாமல் தையிட்டு டீம் திருப்பவும் போய் அங்கே 2 குழப்பம். ஸோ அங்கே கஜேந்திரகுமாரனுடைய குழப்பினவர். அதுக்கு பிறகு தன்னுடைய பிரசபை நான் கூட நேற்று 8 மணிக்கு நான் பிரதீபனோட பயங்கர சண்டை உங்களுக்கு தெரியும் தானே. பிரதினை பற்றி பாராளுமன்றத்தில் எல்லாம் கவர்னர் அடித்து நேரம் அடித்தார். ஆனால் நேற்று 8 மணிக்கு என்னுடைய டிசிபி ஃபண்ட் தொடர்பாக இமெயில் அனுப்பினான். ஆனால் நான் எதிர்பார்க்கையில் 8 மணிக்கு அவர் முழிச்சிருந்து அந்த நான் போட்ட கடிதத்தை வாச்சு இங்கே ப்ரெசன்டேஷனை செய்யணுமன்றதை நான் ஜிஏட்டே எதிர்பார்க்கல. ஜிஏன்ற வேலை நேற்றுக்கு 5 மணியோட முடிஞ்சுது. அடுத்த அப்படி 9 மணிக்கு தான் வந்து அவர் லப்பத்திராக்க போகிறேன். ஸோ அவர் இரவிரவாக இருந்து அதில் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ நான் அதை குழப்பேன். ஆனால் கஜேந்திரகுமாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எல்லாரும் சொல்லிச்சுன்னா அர்ச்சுனா குழப்பி என்று சொல்லி குளர்ற கஜேந்திரகுமாரோட டீமுட்டு எனக்கு கேட்க ஆசை. தையிட்டு விகாரியை குழப்புறத இந்த தெல்லிப்பட வைத்திய பெண் நானும் பெண் அரசாங்கத்துக்கு எதிராக இப்போ ஒருக்கா சொன்னாங்க நாமல்டா ரெண்டு, ஒருக்கா சொன்னால் ரணில் தான் டக்கினண்டு, ஒருக்கா சொன்ன இப்போ சொன்னாங்க அனுரண்ட பி டீமண்டு. இவங்க 3 பேருக்கும் தெரியாடா நான் அவங்க 4 சனங்க அதுக்கு இவைக்கு இப்போ கன்ஃபியூஷன் என்னண்டா இவன் ஆட்டாள் ஒருக்கா அனுரவுக்கு சப்போர்ட் பண்ணுறான், ஒருக்கா அனுரவை கிழிக்கிறான், ஒருக்கா நாமலுக்கு சப்போர்ட் பண்ணுறான், அனுரவை கிழிக்க ஆட்டாள்ன்ட்டு பெரிய டவுட்டில் இருக்கணும். ஆட்டை பி டீம் ஆட்டுன்ட்டு பயங்கர கஷ்டமாக இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை நான் பார்க்குறது, இந்த பிரச்சனையில அரசாங்கம் பிளவுடுதுன்னா அரசாங்கத்தோட கேமை கேட்குறது, ஒரு பிரச்சனை பார்க்குறது இல்லையே கஜேந்திரகுமார் தான் பிள்ளைன்னா நான் கேமை கேட்குறேன். இப்போ பலாலியில் இருக்கிற காணிகள் அதில் இந்த இராணுவ வைத்தியசாலை கட்டுப்பட்டிருக்கிற சம்பந்தமாக நான் 27/2 செக்ஷனில் பாராளுமன்றத்தில் போட்டு இந்த 24ஆம் தேதி அதுக்குரிய பதில் வரப்போகுது ராசா. அப்படி பதில் வர நேரத்தில் கஜேந்திரகுமார் அதில் போய் நின்று கொண்டு தான் போராடித்தான் இப்போ இன்றைக்கு சொல்கிறார் ரெக்கார்டில் கிடக்குது வீடியோ எடுத்து பாருங்கோ தங்களுடைய போராட்டத்தான் எல்லாம் கிடைச்சேன். அப்படி அதாவது வந்து இப்போ ஒரு 2 அவங்க 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் இந்த மக்களுடைய பிரச்சனை நாங்கள் கதைப்பாங்க, நாங்களும் எதிர்கட்சியிலேருந்து கதைக்கிறோம், ஸ்ரீதரன் வந்து கதைக்கிறது. ஆனால் கஜேந்திரகுமாரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிழமை இங்கே நிற்க வேண்டியது, மிச்ச நாடுகள் முழுக்க ஆஸ்திரேலியாவில் போய் நிற்க வேண்டியது, இங்கே நின்று கொண்டு வந்து போய் ஒரு போராட்டத்தில் ஒரு கெப்பை போட்டு கொண்டு நிற்க வேண்டியது, அதில் அரசியல் செய்யாது. இப்போ பார்த்தா சங்கான ஹாஸ்பிட்டலில் பூந்து அங்கே டெவலப்மெண்ட் செய்யப்படுற அப்போ யாழ் போதனா வைத்தியசாலையை நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்ற வேணுமென்று 2026ஆம் ஆண்டு ஜனவரியிலேயே நானும் பவானந்தராய சாரும் பாராளுமன்றத்தில் அடிபட்டு தீர்மானம் எடுத்து செக்டரல் ஓவர்சைட் கமிட்டி தீர்மானமாகவே மாற்றியாச்சு. அன்றாதபுரத்தை கேட்குற நேரத்தில் நாங்கள் சொன்னாங்க இங்கே கண்டி இருக்குது நேஷனல் ஹாஸ்பிட்டல், கோல் இருக்குது, கொழும்பு இருக்குது, 4வது சிங்கள ஏரியா போகக்கூடாது, 4வது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றப்படணும்னு முடிவெடுத்தினாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் இல்லாமல் சும்மா கதைக்க கூட இப்போ கஜேந்திரகுமார் ஒரு ப்ரொபோசலை கொண்டு போட்டிருக்கார், தெல்லிப்பள சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை தரம் உயர்த்துவோம்னு சும்மா அப்போ நானும் போய் ஆசைக்கு 2 ப்ரொபோசலில் போடலாம். ஒரு நேஷனல் பிளானிங் டிபார்ட்மெண்ட் என்பிடியில் நேஷனல் ஹெல்த் கமிட்டியில் எதை அப்ரூவ் பண்ணுவாங்க என்றால் 1500 பெட் இருக்கிற நேஷனல் ஹாஸ்பிட்டலில் யாழ்போதனா வைத்தியசாலையை நேஷனல் ஹாஸ்பிட்டலில் ஆக்கலாது. அதுக்கண்டு வரையறை இருக்குது, அந்த 2000 பெட்டை தாண்டினா தான் அது நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆகலாம். ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்யணுமெண்டா அரசாங்கத்தோட அடிபட்டு இந்த யாழ்போதனா வைத்தியசாலையில் இருக்கிற குறைபாடுகளை இல்லாமல் பண்ணி வேறு போகிற ஓட்டுகளை கட்டி பெட்டுகளை கூட்டி 2000 பெட் ஆக்கணும். அந்த 2000 பெட் ஆக்கினா தான் நேஷனல் ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு போகலாம். வெறுமனே போட்டுகள் மாற்றுறதால இல்லை. உங்களுக்கு தெரியும் இவர் நேற்றையான டிசி மீட்டிங்கில் கஜேந்திரகுமார் காய்ச்சவர், இன்றைக்கும் வந்து காய்ச்சவர் ரணில் விக்ரமசிங்கே சொல்லிட்டு போனவர். ரணில் விக்ரமசிங்கே முடிவெடுக்கிறதில்ல ஒரு ஹாஸ்பிட்டலை நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றுறதா இல்லையான்றதை ஒரு ஜனாதிபதி முடிவெடுக்கிறதில்ல. நேஷனல் ஹெல்த் கமிட்டி என்று ஒன்று இருக்குது, NHC என்று ஒன்று இருக்குது.
அவங்கள் இந்த மக்களுடைய தேவைகளை பார்த்து தான் ஒரு வைத்தியசாலையை திறம்பு. உங்களுக்கு தெரியும் புத்தளம் வைத்தியசாலை பற்றி நான் கதைச்சு அது ஃபேமஸாக வந்தது. புத்தளம் வைத்தியசாலை என்ற போட்டை மட்டும் மாற்றுறதால பிரயோசனம் இல்லைடா. அது நான் அடிபட்டு குளர்னா பிறகு 1300 மில்லியனுக்கு அங்கே கொண்டு போய் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அது சொல்கிற சிங்களத்தில் உடனே இல்லையண்டு, அதாவது வந்து பில்டிங்ஸ் எல்லாம் எழும்பினா பிறகு பெட்டுகள் கூடேக்க டைப் பியில் இருக்கிறது டைப் ஏக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக. அது மாதிரி இங்கே தெளிப்பல ஆதரவை சாவச்சேரி இப்போ நான் ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொடுத்தா இதை நேஷனல் ஹாஸ்பிட்டல் எனக்கு மனசுக்குள்ள சிரிச்சோன்னு தான் கொடுப்பேன். ஏனெண்டா அங்கே இருக்கிற வோட், அங்கே இருக்கிற கார்டு ரிவிஷன் 2014ஆம் ஆண்டு செஞ்சது 25 டாக்டர் தான் இருக்கலாம், 4 கன்சல்டன் தான் இருக்கலாம், 4 கொஸ்டினோட கன்சல்டனோட அதை மேலே அடுத்த தரத்துக்கு உயர்த்தேலாது. அதை உயர்த்த வேணுமெண்டா கார்டை ரிவைஸ் பண்ணி 16 கன்சல்டனாக கொண்டு வரும். 25 டாக்டர் மேலே 40. அது வந்து தெரியாமல் சும்மா அரசியலுக்காக வந்தோடனே அந்த ஹாஸ்பிட்டலில் திறமையத்துவம்ண்டு சங்கானைக்கு பூந்து படம் எடுக்கிறது, சாவச்சேரி எண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே பூந்து கயந்திரமார் படம் எடுக்கிறது, படம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு இவன் வாளுகள் கொஞ்சம் பேர் இருக்கணும் அர்ஜுனோட படத்தை பிரிண்ட் பண்ணி. இப்போ நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்கலடாப்பா, எனக்கு இந்தளவு வரவேற்பு வந்துடு. எந்த படத்தை பிரிண்ட் பண்ணி அதுக்குள்ள தண்டை வீட்டில் இருக்கிற மினக்கடை மெனசி பிள்ளைகள் என்ற செருப்பை கொண்டு அதில் கொள்கிறேன். நான் வீடியோ கிழிச்சறிஞ்சிடறேன், நான் போடுறேன். அந்த வீடியோ டேஷ்போர்டில் இருக்கும், பார்த்துட்டு நான் ஜோதிச்சு இது என்னென்றால் கஜேந்திர மேல நெறித்தனம் என்னண்டா கொண்டு எங்கே கொழுவி இருக்கிறாரா டக்ளஸ் இந்த ஏரியாவில் குருநகரில். சார் நான் இவர் நினைச்சார் இதில் கொழுவினவுன்னு நான் இப்போ டக்ளஸ் தான் அதுக்குள்ள கொண்டே கொழுவி இருக்கிறாரு. ஆனால் முழுக்க இவற்ற குருநகர் இணைப்பாளர் தான் அதில் நின்று கயந்திர மேட்ட ஆள் தான் நின்று அதில் இரவிரவர் சிசிடிவியும் எடுத்திருக்கேன். ஆனால் இதில் போய் மினக்கட்டி இருந்தவனுக்கு வழக்கு போட்டுக்கொண்டே என்ன கொழுவினியாண்டு நீ கொழுவினா அது எனக்கு தான் சந்தோஷம். இது கொழும்பு நியூஸில் எல்லாம் போய்கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா கொழும்பில் இருக்கிற அதில் இதில் எல்லாம் போய்கொண்டிருக்கு. அர்ஜுனாவுக்கு செருப்பு மாலை போட்டு ஆமாண்டி இப்படி எப்போ சனத்தின் பிரச்சனையில் நாங்கள் கதைச்சி சோல்வ் பண்ண வழி கிடைக்க செருப்பு மாலையில் போடுறால சனத்துக்கு அது விளங்கும். யாருக்கு என்ன யார் செருப்பு மாலை போடப்பட வேண்டியார்கள். கயந்திரமேட்ட கதையை நான் நேற்று இன்னொரு பழைய இயக்கண்ணாவினுடைய கதை ஒன்று எடுத்து இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன். கயந்திரமேட்ட தேப்பன் தான் வந்து கேகேஎஸ் உங்களுக்கு தெரியும், கேகேஎஸ் காங்கிரஸ் அண்ட் ஃபேக்ட்ரியை கட்டி அதுக்கு முழு காரணகர்த்தாவாக இருந்தது கயந்திரமாருடைய குடும்பம். அந்த நேரத்தில் கேகேஎஸில் அள்ளின சுண்ணாம்பு கற்பாறையில் கொண்டு போய் முழுக்க தெற்கில் வித்தது முழுக்க கயந்திரமாருடைய அப்பம் பங்காறு. இதே மத்திய மலைநாட்டில் இருக்கிற இந்திய மக்கள்ன்ற வம்சா உரிமையை இல்லாமல் பண்ணினது கயந்திரமார்ட்ட. இது ஏன் கணக்க வேண்டாமடாப்பா புலித்தேவனும் நடேசனும் வரையில் கொண்டே அதில் ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டிருந்து அவங்களெல்லாம் வெள்ளக்கொடியோட வந்து வெடிவெட்டி சேர்த்ததுக்கு வந்து இந்த கயந்திரமார் தான் காரணம். இவற்றை பிரச்சனைடா அடுத்த முறை தேர்தல் இப்போ இவற்றை பிரச்சனை என்றால் இவர் விழா நச்சு கொண்டிருந்தவர் தெல்லிப்பளையில் ஒரு கேன்சர் யூனிட்டை மட்டும் என்னடால் அது ஜிஜி பொன்னம்பலம் யூனிட் இருக்கிறபடியா அந்த யூனிட்டை மட்டும் கொண்டு போக மட்டும் தான் இவர் மேக்ஸிமம் ட்ரை பண்ணவர். அப்படி அதுக்கு அனுமதிக்கிறாது. மக்களுடைய கருதி ஒரு எதை சொல்கிறேன்டாப்பா முழு ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போகணும். அங்கே சைக்காட்ரி ஒரு ஸ்பெஷலைட் யூனிட் ஒன்று இருக்குது. சைக்காட்ரி வேறு ஒரு டொமைன் யூனிட் இல்லை, தெளிவலையில் மட்டும்தான் இருக்குது. அங்கே போய் கேந்திரமார் வேணுமெண்டா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதே நேரம் நான் அங்கே படிச்சுனா அங்கே வேலை என்னடாப்பா. ஸோ இவர் அங்கே வந்தால் சேர்ட்டரியில் இருந்து மெட்ரிபிளிலேருந்து எழுதி கொடுப்போம். யார் வைத்தியக்காரன் யார் டாக்டர்ன்றது பொதுமக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாலை போடுறதுகளால் ஒன்றும் செய்யலாம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேட்குறது என்றால் கேளுங்க. உரிமையில் பேசினதா சொல்லி நிறைய அடே என்னடா இப்போ அந்த என்னடா லைவில் இருக்குது இவர் தான் விசாரணை பெய்யணுன்ட்டு கதைக்க தொடங்கினது. ஸோ இவங்க நினச்சி கொண்டு இருக்கிறாங்கடா ஒரு காலத்தில் ஒருத்தருமே திருப்பி கதை கேளாது கதைச்சா நாங்கள் வெறுட்டுவோம் விளைவாங்க மைக்கை விழுங்கி போட்டு கத்தின உடனே மற்றவன் நான் பயந்துருப்பான்ட்டு நினச்சி கொண்டிருக்கேன் வைப்பேன். அப்போ நீ கை வச்சா நான் தூக்கி அடிப்பேன். சரிதான், நீ சுடவும் மட்டும் வந்தால் நானும் சுடுவேன். ஏன்னா நான் தமிழ் நினைப்பேன். சும்மா அதில் வந்து எல்லா இந்தியன் டிசி மீட்டிங் எடுத்து பாருங்க, எல்லா நேரம் கத்துறது கத்தி இன்றைய ஸ்ரீதரன் வரையில் இவர் ஒரு ஆள் தான் மிச்சம். இந்த போலி தேசியத்தில் ஒரு ஆள் தான் இப்போ மிஞ்சுது. ஸ்ரீதரனுக்கு விளங்கியிருப்பார். நான் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த அரசாங்கத்து இப்போ எல்லாரும் சொல்கிறீங்க தானே அரசாங்கத்தின் பி டீம். ஸோ அரசாங்கத்துக்கு ஒரு கிரெடிட் என்ன கொடுப்போம். இதுவரை காலமும் இந்த அரசாங்கமோட ஒரு பார நிப்பாட்டினது இல்லை. சரிதானே, இப்போ மட்டும்தான் நினைவில் பார நிப்பாட்டப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கதைச்சா உடனே சொல்லுவார் அவன்ட பி டீம். சரிதானே, அல்லது போய் மஹிந்த ராஜபக்சன்ற மேடையில் ஏறி எங்கண்ட சனத்தின் வெளி இது எல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாட்டி உங்கண்ட அரசாங்கம் அப்போ தானடாப்பா இவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்க ரெண்டு ஏறி அங்கே கதைச்சா அங்கே சொல்லுவார் நாமள்ட பி டீம். இப்போ பைத்தியக்காரன் யார் பைத்தியக்காரன் சொல்லு, இவன் பைத்தியக்காரனா நான் பைத்தியக்காரன் அடி. நான் போய் ஒவ்வொரு சிங்கள மேடைகள்லையும் கதைகளை தமிழாகவும் போட்டிருக்கேன். இப்போ என்பிபி அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், நைனாதீவுக்கு நான் போய் வீடியோ எடுத்து போட்டு வந்தேன். நான் இன்றைக்கு டிசைட் பண்ணியிருக்கு நைனாதீவில் மிச்ச ரோட்டும் போடுறேன். நேற்று குறியாட்டுவானில் போய் வீடியோ எடுத்து போட்டு திருப்பி வந்தேன். நான் இன்றைக்கு வடதாரையும் ஓடுது நெடுந்தாரையும் ஓடுது. அப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்க வந்து சனத்துக்காக செய்யணுமே ஒழிய சும்மா எங்கண்ட அரசியலை கொண்டு போயிடணும்னு அங்கே போய் நின்று குளர்றது தையட்டில். நான் சொல்கிறேன் அப்போ என்னென்னா 100 வருஷம் கடந்தாலும் அந்த விகாரையை உடைக்க விட மாட்டாங்க. நாங்கள் கோணேஸ்வரத்தையும் கேதீஸ்வரத்தையும் உடைக்க விடுவோமோ? உடைக்க இயலாது. தச்சமயமாவது பௌத்தன்ற காணியில் கேதீஸ்வரம் கட்டப்பட்ட ஒரு வழக்கு நடந்தால் நீதிமன்றம் தீர்மானிக்கும் அவர்கிட்ட காசை கொடுங்க, அவ்வளோதான். இங்கே கட்ட விட்டதும் கயந்திரமார் தாண்டாப்பா. இப்போ 2017-18களில் ரணில் விக்ரமசிங்க 1000 விகார திட்டத்தை கொண்டு வரைக்க கட்ட கொடுத்தது இவதான் நல்லாட்சி என்ற ஒன்று நின்றவே.
விளங்கிச்சு அவங்களுக்கு. இப்போ அதை உடைக்க சொல்லி கொள்ளணும். இப்போ இன்றைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறோம், அந்த காணியை அளந்து ப்ராக்டிக்கல் இதுதான், அந்த விகாரம் இருக்கிற காணியை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி கொண்டு வந்து அந்த சனத்துக்குரிய காசை கொடுக்குறது, மிச்ச சனத்துண்ட காணியை விடுறது. அதுதான் எங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ப்ராக்டிக்கலாக இருக்குமென்னு நினைக்கிறேன்.